சேனைகள் அது கிடையாது. அந்த காலத்துல குழந்தை பிறந்த உடனேயும் சீனிப்பால் இருக்கு பாத்தீங்களா, சீனிப்பால் இப்ப அந்த காலத்துல கருப்பட்டி எடுத்து நல்லா கொஞ்சோடு தண்ணி விட்டு நல்லா உரசுவாங்க. ஆமா உரசுவாங்க. அதுதான் சேனை என்று சொல்லக்கூடிய முதல்ல இருக்கக்கூடிய இனிப்பு. அந்த திரவத்தை தான் முதல்ல குழந்தையுடைய நாவை வைப்பாங்க. அதுவும் யாரை கூப்பிட்டு வைப்பாங்க, அந்த ஊர்ல பெரிய ஆட்கள் இருந்தாங்கன்னா அவங்க கையில தான் சேனை வைக்கணும். நல்லவர்களா இருக்கணும், பெரிய பெரிய செல்வந்தர்களாக இருக்கணும், அவங்களதான் வந்து சேனை வைக்க சொல்லுவாங்க. இல்ல ஒன்ன மாதிரி வெறுமையில கூட்டு வந்து யாராவது சேனை வைக்க சொல்ல மாட்டாங்க. ஆகையினால நல்லவர்களாக இருக்க வேண்டும். சேனை வைத்து குழந்தைக்கு பெயர் நாமம் கொடுக்கணும். குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்? இந்த குழந்தையானவள் மாவினுடைய வகையினால் பிறந்த காரணத்தினால் மாவு. சரியா? அதாவது பெருமுறைகளுக்கு குலதெய்வையாரு குலைவாழ இசைக்கியவைதான் அந்த பெருமுறை குலதெய்வம். ஆகையினாலே